கோவையிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. குன்னூர், கோத்தகிரி, உதகை ஆகிய ஊர்களுக்கு பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன, முழு விவரங்களை பதிவு செய்யுங்க அருண். வணக்கம் அம்ருத். அதாவது கோவையிலிருந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னூர், கோத்தகிரி, உதகை, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினசரி சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக காலை 4 மணி முதல் இந்த பேருந்துகளானது இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்று காலை 8 மணியிலிருந்து தற்போது வரை 2 பேருந்துகள் மட்டுமே இந்த கோவை சாய்பாபா காலனி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கோவையிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகள் சாய்பாபா காலனி பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படும். ஒரு சில பேருந்துகள் மட்டும் இந்த கூடலூர், உதகை செல்லக்கூடிய ஒரு சில பேருந்துகள் மட்டும் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். இந்த நிலையில இன்று மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நிலையில ஏராளமான பொதுமக்கள் தங்களது ஊர்களுக்கு சென்று வாக்களிப்பதற்காக இன்று காலை முதலே பேருந்து நிலையத்தில் குவிய தொடங்கி இருந்தாங்க. காலை 8 மணி முதலே இந்த இடத்துல பேருந்துகள் அதிக அளவுல செல்லாதனால் தற்போது வரை சுமார் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த சாய்பாபா பேருந்து நிறுத்த நிலையத்துல காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் உரிய பதில் அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த பயணிகள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் பேருந்துகள் பல இடங்களுக்குமே 100% வாக்களிப்பு என்ற ஒரு நிலையை எட்டுவதற்காக அரசு பல்வேறு வகைகள்ல முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதற்காக பல பகுதிகளுக்குமே கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்ட காரணத்தினால உதவிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மாற்று வழித்தடத்துல இயக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இதன் காரணமாகவே நீலகிரிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கையானது கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக நீலகிரிக்கு செல்லக்கூடிய பயணிகள் என்பவர்கள் சுற்றுலா பயணிகள் தான் அதிக அளவில் இருப்பார்கள் என்பதன் காரணத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பிற ஊர்களுக்கு இந்த பேருந்துகளை அனுப்பிவிட்டதாக அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் தற்போது அங்க இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாருமே தாங்கள் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கோவையிலிருந்து 3.5 மணி நேரம் செல்ல வேண்டும். தாங்கள் 8 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு இருக்கும் பட்சத்துல நாங்கள் மதியத்துக்கு நாங்கள் தங்களது ஊர்களுக்கு சென்று வாக்களிப்போம். ஆனால் இதுவரைக்கும் தங்களுக்கு பேருந்துகள் இல்லாதனால தாங்கள் எப்போது வாக்களிப்போம் என்று தெரியவில்லை என்ற ஒரு சோகமான நிலையில தாங்கள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதுதான் நீண்ட நேரத்திற்கு பிறகு சுமார் ஒரு 5 மணி நேரத்திற்கு பிறகு ஒரே ஒரு பேருந்து தற்போது வந்திருக்கிறது. அந்த பேருந்துக்கும் நீண்ட நேரமா காத்திருந்தவர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பயணிகளை ஒழுங்குபடுத்தி ஏற்றக்கூடிய நிலையில தற்போது காவல்துறை